ஐநார் துணையில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சட்டுப்புட்டுன்னு சேரனுக்கு கல்யாணம் பண்ணுங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. திடீர்னு தட்டு தாம்பலத்தோட பார்த்தா அனீஸ் இங்க சேரன் வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. அனீஸோடைய தங்கச்சி சந்தாவுக்கு இங்க அனீஸ் மாப்பிள்ள பார்த்திருக்காரு. அதுவும் நெருங்கிய சொந்தம். அனீஸோடைய நெருங்கிய சொந்தத்துல தான் சந்தாவுக்கு மாப்பிள்ளையும் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்தா தட்டு தாம்பலம் எல்லாத்தோட இங்க அனீஸோடைய வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு சந்தாவுக்கு ஒன்றுமே புரியல. பயா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா கேட்கவும், என்ன சந்தா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை, போயிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா வாணி சொல்லவும் சந்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. சரின்னு சொல்லிட்டு போய் காஃபியெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு காஃபியும் வந்து கொடுக்குறாங்க. இங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்க பார்த்தா சந்தாவை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பத்தாவதுக்கு அனீஸோடைய நெருங்கிய சொந்தன்றதுனால சந்தாவை பார்த்ததுமே பிடிச்சும் போயிடுது. பிடிச்சதுனால என்ன அடுத்து நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம், கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ்கிட்ட அவங்க ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தா பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பயா நம்ம மனசில் இருக்கிறத எதுவுமே கேட்காம திடீர்னு இப்படி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு பார்க்குற அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தா மனசுக்குள்ள ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறமா பயா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா ரொம்ப அமைதியா இருக்காங்க. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸும் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்ககிட்ட பேசுறாரு. அவங்களும் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்தாவையும் பிடிச்சிருக்கு, அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. சரி நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனீஸு பார்த்தா வழி அனுப்பி வச்சுட்டு இங்க வீட்டுக்குள்ள வராரு. சந்தாயா முகம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கு. என்ன சந்தா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனீஸ் கேட்கவும், இல்ல பயா என்ன திடீர்னு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இங்க சந்தா கேட்கவும், என்ன திடீர்னு கல்யாணமா, நீ சென்னையில இருக்க, எவ்வளவு சீக்கிரமா நீ நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இங்க சேஃப்டியும் ரொம்ப கம்மி, அதுவும் நம்ம வெளியூர்ல இருந்து இங்க பொழைக்க வந்திருக்கோம். உன்னைய பொண்ணு கேட்டு வந்தாங்க. இன்னொன்னு அவங்க எனக்கு நெருங்கிய சொந்தம் தான், நம்ம அப்பாவோடைய உறவு வழியில நமக்கு நெருங்கிய சொந்தம் தான், அவங்களும் சென்னையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்து அனீஸ் சொல்லவும், அதெல்லாம் சரி பயா, ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா சொல்லவும், விருப்பம் இல்லையா, ஏன் சந்தா, ஏன் அந்த பையன் உனக்கு பிடிக்கலையா, நல்ல வேலை பார்க்குறான், நல்ல பையன்தான், நல்லா விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொல்லவும், இல்லை பயா எனக்கு என் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சந்தாயா அப்படியே மென்னு முழுங்கவும், என்னன்னாலும் பரவாயில்ல சந்தையா, சொல்லு உன் மனசுல யாரையும் நீ விரும்புறியா அப்படின்னு சொல்லி அனீஸ் கேட்டுட்டாரு. ஆமா பையா நான் ஒருத்தரை விரும்புறேன், நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தாயா சொல்லவும் அனீஸ்க்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாவும் இருக்கு. இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு சந்தா, யார் அவரு, என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்து அனீஸ் கேட்கவும், பயா உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா சொல்லவும், எனக்கு நல்லா தெரியுமா, யாரு சந்தா, யாரு அப்படின்னு சொல்லி அனீஸ் கேட்கவும், அது உன் கூட வேலை பார்க்கறாரே சேரன், அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பயா, அவரை பார்த்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பத்தாவதுக்கு அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போனதும் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசையா இருக்கு. நான் கேட்கறது தப்பு தான், எனக்கு புரியுது. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், இங்க நம்ம வடநாடு, அவங்க வேற, எப்படி நம்ம கல்யாணம்லாம் ஒத்து வருமா எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா பேசவும் அனீஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா ஒருத்தலா இருக்கு. இதை சேரன் வீட்டுல ஏத்துக்கிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இதை போய் சேரன் கிட்ட எப்படி பேசுறது, சேரன் தம்பிங்களா இதை ஏத்துக்கிருவாங்களா, சேரனுடைய அப்பா இதை ஏத்துக்கிருவாரா, நிலா ஏத்துக்கிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி சந்தா, நான் இதை பற்றி சேரன் அண்ணா கிட்ட பேசுகிறேன். உனக்கு சேரன் அண்ணா பிடிச்சிருக்குன்னா எனக்கு சந்தோஷம்தான். சேரன் அண்ணா ரொம்ப நல்ல குணமுள்ளவர், நான் அவரை ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கேட்கவும், பயா எனக்காக இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு என் மனசுல என்ன இருக்குன்னு நீ அவங்க கிட்ட சொல்லு. அவங்களுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் இல்லை, அவங்க வேற ஒரு பொண்ணு விரும்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு அதுல எந்த விதமான எதுவும் கிடையாது. நீ என்ன ஏற்பாடு பண்ணிருக்கியோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்காக நீ அவங்க கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி சந்தாயா சொல்லவும், சரி சந்தா இன்னைக்கே நான் சேரன் நான் வீட்டுக்கு போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பார்த்தா தட்டு தாம்பலம் அதுல பூ பழம் ஸ்வீட்டு இதோட பார்த்தா வீட்டுக்கு வராரு. இதை பார்த்துட்டு சேரனுக்கு சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் நிலா எல்லாத்துக்கும்
கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை தங்கச்சி கல்யாணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அனீசு தட்டு தாம்பளத்தோட வந்திருக்க, என்ன வீட்டுல எது விசேஷமா அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப பார்த்தா ஒரு சாதாரணமா கேக்குறாரு. ஆமாண்ணா ஆமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா அனீஸு ரொம்ப தயக்கமா இருக்கவும் அப்பதான் நிலா உட்காருங்கண்ணா நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிலா போய் காஃபியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அனீஸு ஒரு மாதிரி தயக்கமா சொல்ல வராரு. என்னன்னா என்னன்னாலும் பரவாயில்ல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கேட்கவும் அப்பதான் சோழன் என்னங்க அவர் தட்டு தாம்பளத்தோட வந்திருக்காரு, நீங்க என்ன பிரச்சனையான்னு கேக்குறீங்க, ஏதோ கல்யாண விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பட்டுன்னு சொல்லவும் ஆமா சோழன் கல்யாண விஷயம்தான் பையா. சரி நான் ரொம்ப எல்லாத்தையும் தெளிவாகவே சொல்லிடுறேன். என் தங்கச்சி சந்தாயா உங்களுக்கு தெரியும்ல, என் தங்கச்சி சந்தாயா உங்களை விரும்புகிறா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறா. அதை இன்னைக்கு தான் அவள் என்கிட்ட சொன்னான். நான் சந்தாயாவுக்கு மாப்பிள்ளலாம் பார்த்துருந்தேன், அவங்களே இன்னைக்கு வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவள் மனசில் இருக்கிறதே என்கிட்ட சொன்னான். இதில் உங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லிடுங்க. உங்களுடைய விருப்பத்தை தான் அவள் கேட்டா, உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவளும் மனசை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டா. அதனால உங்கள் விருப்பத்தை மட்டும் சொல்லுங்க. நான் இப்படி கேட்குறது தப்பு தான். நான் வட மாநிலத்திலேருந்து வந்திருக்கேன், சென்னைக்கு பொழப்பு தேடி வந்தவன். இப்படி என்னடா திடீர்னு வீடு தேடி வந்து கேட்குறானே அப்படின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. என் மனசுல பட்டதை கேட்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு இதுல விருப்பம் இருந்தா சரின்னு சொல்லுங்க, விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம எப்பயும் போல இப்படியே இருக்கலாம். என் தங்கச்சி மனசுல உங்களை நினைச்சிட்டா, உங்களை விருப்பப்படுறேன்னு சொல்றா. இதுக்கு மேல நான் எப்படி வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அனீசு சொல்லவும் நிலாவுக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க பார்த்தா பாண்டியன், பல்லவன், சோழன், நடேசன் முதற்கொண்டு எல்லாரும் பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. நடேசனுக்கும் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. அப்பாடா இப்பயாவது இவனுக்கு கல்யாண யோகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சேரனுக்கு என்ன பேசுன்னு தெரியல. என்ன அனீசு நீ இப்படி கேட்டுட்ட, நான் அப்படி உன் தங்கச்சியை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்பதான் சோழன் நீ யாரு தங்கச்சியை தான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு. அனீசு இங்க பாருங்க, என் அண்ணன் மனசுல உங்க தங்கச்சியை நினைக்கல, அதை விடுங்க. எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஏன் உங்க தங்கச்சியா இருந்துடக்கூடாது? இந்த வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமக ஏன் உங்க தங்கச்சியா இருக்கக்கூடாது? உங்க தங்கச்சிக்கு எங்க அண்ணனை பிடிச்சிருக்கு. இன்னொன்னு வேற மொழி, டோட்டலா நீங்க வேற. ஆனா அப்படி இருந்தும் எங்க அண்ணனை பார்த்து எங்க அண்ணனுடைய குணத்தை பிடிச்சு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறாங்க. எங்க எல்லாத்துக்கும் சம்மதம். என்னங்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி சோழன் நிலா கிட்ட கேட்கவும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா சம்மதம். ஆனா சேரனுக்கு மட்டும் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன பையா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அனீசு கேட்கவும் அனீசு நான் பேசிட்டு வீட்டுல இருக்கிறவங்களாம் பேசிட்டு உங்ககிட்ட அப்புறமால் ஒரு முடிவு செலவா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் சரி பையா என்னனாலும் பரவாயில்ல, உங்க முடிவு எனக்கு சாதகமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பிடிக்கல இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல பையா, என்னன்னாலும் பரவாயில்ல, உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லுங்க. நான் அப்படியே போயிட்டு சந்தா கிட்ட சொல்லிடுறேன். சந்தா உங்க விருப்பம் என்னன்னாலும் அதை அவ ஏத்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கா. நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க பையா அப்படின்னு சொல்லி அனீஸும் போயிடாரு. அப்பதான் நடேசன் ஏண்டா கிறுக்கு பையலே, ஒரு பொண்ணு உன்னைய வந்து பிடிச்சிருக்கு, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா. பத்தாதுக்கு உன் கூட வேலை பார்க்குற பையன், அவனுடைய தங்கச்சி, எல்லாம் நல்லபடியா இருக்கு, எல்லாருக்கும் சம்மதமாகவும் தான் இருக்கு. நீ ஏன்டா ஒத்துக்கிற மாட்டேங்கிற? இப்படி எத்தனை நாளைக்கு தாண்டா கல்யாணம் பண்ணாம இருக்க போற? எனக்கு பார்க்குற பொண்ணெல்லாம் தட்டி போய்கிட்டு இருக்கு. கடைசியில உனக்கு சந்தாதான்னு சொல்லி ஆண்டவன் முடிவு போட்டிருந்தா அதை யாரடா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் சேரனும் பார்த்தா ஒரு வழியா சம்மதிக்கிற மாதிரி மனசை தேத்திக்கிறாரு. சரிங்கப்பா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிடுறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது.